ரத்தங்கள் ஆயிரமே இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநில்லாத நாமத்தில் இந்த மாலை திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பாடல் 27 வசனம் 8-9 ஆண்டவர் தாமே தம் மக்களுடைய வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவர் தம் மக்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவரே. அந்த தெய்வம் இதோ இந்த நாளிலே அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், எந்த நிலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் என் கரம், என் பாதுகாப்பு, என் வலிமை உங்களோடு இருக்கும் என்று சொல்லி நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆண்டருடைய பிரசன்னம், ஆண்டருடைய வலிமை, ஆண்டருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 11 வரை. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொறித்து இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றார்கள், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தார்கள். அவர்களும் ஆண்டவரின் செயல் கண்டார்கள், ஆழ்கடலில் அவர் தம் செயல் பார்த்தார்கள். அவரும் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்றும் எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்கச் செய்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அவர்கள் வானமட்டு மேலே வீசப்பட்டன, பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டன. அவர்களின் உள்ளமோ நிலை குலைந்தது, நெருக்கடியில் ஆண்டவரை அழைத்தார்கள். புயல் காற்று பூந்தென்றலார், அவரும் மாற்றிவிட்டார். கடல் அலைகளும் அன்று ஓய்ந்துவிட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு.
இரண்டாம் வாசகம். பழையன கழிந்தது, புதியன புகுந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 14 17 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்தது, புதியன புகுந்தது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, நாங்கள் சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர். கரம் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமானவர்களே,
நம் ஆண்டவர் ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரெச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு அஞ்சுகின்றனவே, இவர் யாரோ, இந்த தெய்வத்தை தான் காண வந்திருக்கிறோம், இவரோடு தான் பேச வந்திருக்கிறோம், இவரைத்தான் நம்முடைய வாழ்வில் ஒருவராக நம்மோடு இணைந்து வல்ல காரியங்களை நாம் அனுபவிக்க இவரோடு நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இறை அனுபவம், இந்த இயேசு அனுபவம், இந்த பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு நமக்கு அருமையான ஒரு இயேசு அனுபவத்தை, அவரோடு நாம் ஏன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்க அழைப்பு விடுக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம், இந்த மீம்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு, டேய் என்னடா கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னேன், அதை குடிச்ச உடனே மயக்கம் வர மாதிரியே இருக்குடா, தலைலாம் சுத்துற மாதிரியே இருக்குடா, என்னத்தடா கொடுத்த அப்படி? எப்பா, KTM பைக் வாங்க எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு KTM பைக் வேணும், அதுக்கு நீ சாவணும், நீ செத்து போனா எனக்கு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த புள்ள சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸை போட்டான். புள்ள மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற மனைவி, ஏய்யா டெய்லி குடிச்சிட்டு வருவியே, இன்னைக்கு ஏய்யா குடிக்காம வந்த? பக்கத்து வீட்டுக்காரன் பாரு குடிச்சு செத்து போய் 10 லட்சம் வந்துச்சு, அவர் நிம்மதியா இருக்க, ஆனா நீ குடிச்சிய, நீ இத்தனை நாள் குடிச்ச, ஆனா இப்ப குடிக்கலையே ஐயா, எனக்கு அந்த 10 லட்சம் போச்சே அப்படின்னு வீட்டுக்காரி சொல்ற மாதிரி இன்னொரு மீம்ஸ். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல காசு, பணம், துட்டு, பதவி, பட்டங்கள், இன்னைக்கு இந்த உலகத்தின் பற்று, செல்வத்தின் பெருமை, இந்த உலகத்தின் இன்பம், இதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். இதுதான் நம்மை ஒரு சில நேரத்துல எல்லாவற்றையும் மறக்க செய்துவிடும். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் ஆழமாக சிந்தித்தால், ஆழமாக நீங்கள் அதை தியானித்தால், அங்கே கடவுள் இறை வார்த்தையின் வழியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். என்றாவது ஒரு நாள் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேரு இன்னைக்கெல்லாம் கொரோனா வந்தப்ப என்ன பயந்தோம், ஐயோ பக்கத்து வீட்டுல வந்துச்சு, ஐயோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு, உயிர் போயிடுமா. இன்னைக்கு சில பேருக்கு ஏதாவது வியாதி வந்துட்டால், மாரடைப்பு, இன்னைக்கெல்லாம் எப்ப வருதுன்னே தெரியல. 30 வயசுல இருக்கிறவங்களுக்கும் வருது, 40 வயசும் வருது, 10 வயசுலயும் வருது, 3 வயசுலயும் வருது. இன்னைக்கு மாரடைப்பு. யாரெல்லாம் கோவிஷீல்டு போட்டோமோ, யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டோமோ, இதெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மரணம். அந்த காலத்திலே தத்துவ பாடல் பாடுனா, மரணம் என்னும் தூது வந்தது, இன்னைக்கு அப்பயே பாடிட்டு போனா. இன்னைக்கு மரணம் ஒரு மனிதனை பயமுறுத்தும், மரணம் ஒரு மனிதனை அச்சுறுத்தும். எனவே தான் அந்த சீடர்கள் பயந்து போய் இயேசுவிடம் ஓடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இந்த வார்த்தைகளை சீடர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொன்னார்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் இந்த பெரம்பலூருக்கு வந்து நம்மளெல்லாம் பார்த்தாங்கன்னா, நம்ம முகத்தை பார்த்தாங்கன்னா இதே வார்த்தையை தான் கேட்பார். இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட பயம் வருகிற போது, இப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு வருகிற போது நாம என்ன பண்ணுவோம்? கஷ்டம் வந்துட்டா சாமியை தேடி ஓடுவோம், பயம் வந்துட்டா சாமி கிட்ட ஓடுவோம். பிரியமானவர்களே, இந்த மரணம் ஒரு மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியுமா? நம்முடைய கேரளா தேசத்துல பிறந்து வளர்ந்து ஒரு குருவாகி இப்பொழுது அமெரிக்க தேசத்துல, ஏன்னா இந்திய நாட்டு மக்கள்லாம் அந்த சாமியாரை விடல, அவரை ராத்திரியும் பகலும் அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல அந்த பிஷப், அப்பா நீ இந்தியாவிலே இருக்காத, நீ கிளம்பி நீ அமெரிக்காவுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். அங்க போனாலும் அந்த மக்கள், அங்க இருக்கிற இந்திய மக்கள் அவரை விடல. ஏன் தெரியுமா? இந்த கேரள தேசத்தை சேர்ந்த ஒரு குருவானவர், யூடியூப்ல கூட இருக்குது, அவருடைய பெயர் சந்தியாகு என்று நினைக்கிறேன். இவர் ஒரு முறை இந்த மரணத்தின் அனுபவத்திற்குள் போகிறார். 2-3 நாட்கள் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி எல்லாம் சடங்குகள்லாம் நடக்கிறது. பிரியமானவர்களே, அப்போது நாம் பார்க்கிறோம் 2-3 நாட்கள் அவருடைய உடலில் எந்த அசைவும் இல்லை. 3வது நாள் அவர் மீண்டுமாய் உயிர் பெறுகிறார். அவருடைய இந்த அனுபவத்தை பற்றி கேட்கிறார்கள். இந்த அனுபவத்தை பற்றி கேட்கிற போது அவர் உத்திரிக்கிற ஸ்தலத்தை பற்றி சொல்லுகிறார்.
அவர் நரகத்தை பற்றி சொல்லுகிறார், அவர் விண்ணுலகத்தை பற்றி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நற்செய்தியில வாசிக்கிறோம், இறந்து போன அந்த செல்வந்தன் அந்த நெருப்பில் வெந்து கொண்டு அவன் கடவுளை கூப்பிடுவான், ஆண்டவரே லாசரின் விரல் நுனியை நினைத்தாவது என் தாகத்தை தணிப்பீரா என்று சொல்லி அங்கே கத்துவான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அந்த பர்கட்ரி, உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி, நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, பரலோகத்தினுடைய வாயில், இதை பற்றி எல்லாம் அவருடைய அனுபவம். இந்த அனுபவத்தை அவர் குருக்களோடு, ஆயரோடு, மக்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதன் பிறகு அவருடைய ஜெபம் மாறுகிறது, இறை பக்தி மாறுகிறது, அவருடைய நடையுடைகள் மாறுகிறது. ஆனால் அவரிடம் சென்று ஜெபிக்கிற போது பல பல அதிசயங்கள் நடக்கிறது. அதனால் மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறார்கள். இதுதான் மக்கள் கூட்டம். எங்க அதிசயம் நடந்தாலும் ஓடுவான், எங்க மாதா கண்ணீர்ல தண்ணி வந்தாலும் ஓடுவான், எங்க சிலுவையில ரத்தம் வந்தாலும் ஓடுவான். ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா அந்த சாமியாரையே தேடி ஓடிட்டு இருப்பான். எப்படி இப்ப மக்கள் ஒரு கூட்டம் கூட்டமா எங்கேயாவது ஓடுவாங்களே, அதே போலத்தான் அந்த காலத்திலையும் அப்படிதான் இருந்தான், இந்த காலத்திலையும் அப்படிதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை சாவை கடந்தது. இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் கடந்து போனது. எனவே தான் யோபு புத்தகத்திலே யோபு வாழ்க்கையில ஏராளமான துன்பங்கள், கடைசியில் அவர் சந்திக்காத ஒரே ஒரு துன்பம் சாவு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் சாவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கீங்களே, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த துன்பங்களுக்கு ஆணி வேறு என்ன? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த கவலைகள்? ஏன் ஒரு மனுஷனை இந்த பயம் ஆட்டி படைக்கிறது? இந்த கேள்வியெல்லாம் நீங்களும் கேட்கணும், நானும் கேட்கணும். இன்னைக்கு நம்மளாம் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம். பள்ளியை பார்த்தா பயப்படுறோம், கரப்பாம்பூச்சை பார்த்தா பயப்படுறோம். இன்னைக்கு நமக்கு பக்கத்து பங்கில் ஒரு சாமியார்ட்ட போட ரூமுக்குள்ள போட கத்துறாரு. என்ன சாமி ஆச்சு? நான் பாம்புக்கு கூட பயப்பட மாட்டேன், ஆனா இந்த பள்ளி, இந்த கரப்பாம்பூச்சி, ஐயோ நோ 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 நோ, கிட்ட வரக்கூடாது. இன்னைக்கு இப்படிலாம் ஆட்கள் இருக்கிறான். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவான், ஆனால் பெரிய விஷயத்தெல்லாம் பயப்படவே மாட்டான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எந்த பயமும், இந்த பயத்திலெல்லாம் உச்சக்கட்டம் மரண பயம். இந்த மரண பயம் கூட நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளாம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி 3 அலை வர்றதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்து சொல்லுவோம், பத்தியா அழுத்தம் பிடிவாதம் எருமாப்பு. இந்த பைய கூட பார்த்தா என்னை பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரியா இருக்கிறான். கேமராவை பார்த்துட்டு அப்படியே கையை அப்படி வச்சுக்கிட்டு கோயிலில் வந்தால் அந்த கை கும்பிடுங்கிற ஒரு பக்தி கூட இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சண்டியர் மாதிரி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கையெடுத்து இந்த கும்பிடுறது, இந்த வணங்குவது, இந்த ஒரு பக்தி, இதெல்லாம் இன்னைக்கு அப்படியே ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி அப்படியே கோயிலில் வந்து கூட அப்படி நிற்பாங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்தா மாடர்ன் ட்ரெண்டு. இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய கேரக்டரை குறிக்குது. இதெல்லாம் தாண்டி முதல் வாசகத்தில் யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் படிப்படியாக கேள்வியை கேட்பார். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே, உன் கருப்பையில் இருந்தபோது உன்னை உருவாக்கியவன் நான், அப்போது நீ எங்கே இருந்தாய்? இப்படி கேட்டுக்கொண்டே வர ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்பார். உன் இருமாப்பின் அலைகள். இன்னைக்கு நற்செய்தியில நாம் வாசித்தோம். அங்கே கடல் அலை அவர்களை பயமுறுத்துகிறது. இன்னைக்கெல்லாம் மனுஷன் விஞ்ஞானத்தில் அதையெல்லாம் தாண்டி போயிட்டான். 2ஆம் வாசகத்தில் நாம் வாசித்தோம். 2ஆம் வாசகத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அடிக்கடி படித்திருந்தாலும் படிக்கவில்லை என்றாலும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நாம் எப்படி பிறரையும் கடவுளையும் மதிப்பிடுகிறோம் என்றால் இந்த உலக போக்கின்படி, உலக மதிப்பீட்டின்படிதான். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்துல வேரூன்றி நிற்பது கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு பல நிலைகளில் நாம் வீழ்ந்து போகிறோம். 2ஆம் வாசகத்துல 2 கொரிந்தியருக்கு திருமுகத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுவார், உலக மதிப்பீட்டின்படி நீ கடவுளை கண்டால் உன் விசுவாசம் செத்த விசுவாசம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வீணானது. ஆனால் கடவுளை நீங்கள் மனித மதிப்பீட்டின்படி அல்ல, கடவுளுடைய உணர்வோடு நீங்கள் அவரை அனுபவிக்கிற போது இந்த உலகத்திலே பழையன எல்லாம் கழிந்து போகும். நீங்கள் புதிய மனிதர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த புதுக்காலம் 12ஆம் ஞாயிறுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் புது மனுஷிகளா இருக்கணும், புது மனிதர்களாக இருக்கணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதுக்கு என்ன செய்யணும்? முதல் வாசகத்துல ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு முதல் வாசகத்துல யோபு புத்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க மனுஷனா இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்கள் எதை குறித்தும் அஞ்சக்கூடாது. ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி கேட்டா, இன்னுமா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? இதே கேள்விகள் தான் உங்களுக்கும் எனக்கும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னுமா நம்பிக்கை இல்லை? இன்னுமா பயப்படுகிறீர்கள்? அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஏன் பயப்படுறோம்? இன்னைக்கு ஏன் சுப்பீரியரை பார்த்து பயப்படுறோம்? இன்னைக்குதான் இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்படுறோம். இன்னைக்கு ஏன் வீட்டுல மத்தவங்களை பார்த்து பயப்படுறோம்? வேலை செய்யும் போது ஏன் இன்னொருத்தவங்களை பார்த்து பயப்படுறோம்? ஏன் நடிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் உலகமாக நடிப்பு, எங்க போனாலும் நடிப்பு. ஏன் இந்த வாழ்க்கை? எதற்காக இந்த ஒரு வாழ்க்கை? எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னுமா நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? இங்கே வசனம் சொல்கிறது, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. நிறைய நேரத்தில் சாமியாருங்களா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் தொடவே மாட்டான். இதெல்லாம் சொல்லும் போது மனசை குத்தி கிழிக்கும். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. யோபு புத்தகத்துல நான் பார்க்கிறோம், அந்த 3 நண்பர்கள் யோபுவை பார்த்து, டேய் நீ நடிக்கிற, நீ கடவுள் பக்தி என்று சொல்லி நீ நடிக்கிறாய், அதெல்லாம் விட்டுட்டு வா, எங்க கூட வா, எங்களை போல ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்குது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஏண்டா கடவுள் 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 என்று சொல்லிக்கொண்டு நீ இந்த குப்பமேட்டில் உட்கார்ந்து இருக்கிற? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, கடவுளையும் தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள் எல்லாம் கூப்பிடும் போது அந்த யோபு என்ன செய்கின்றார்? இந்த உலகத்தின் இருமாப்பு இதெல்லாம் என்ன செய்கிறார்? ஓரங்கட்டி வைக்கிறார். தன் மனைவி கூட யோபுவை அசிங்கப்படுத்துகிறார். ஆனால் யோபுவின் உள்ளத்தில் இந்த இருமாப்பு கிடையாது. ஆண்டவர் இங்கே தான் பதில் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே துன்பமோ துயரமோ பசியோ பட்டினியோ வாதையோ உபத்திரணவோ இன்னைக்கு வருவனவோ நிகழ்வனவோ மனிதர்களோ ஆகாயமோ பூமியோ எதுவும் முன்னாடி நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உன்னோடு நான் இருந்தால், என்னோடு நீ இருந்தால், ஆனால் நான் இல்லாமல் நீ உன் இருமாப்போடு நின்றால் நீ எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவ. சாதாரண விலங்கை பார்த்து, மனிதனை பார்த்து, அற்ப காரியங்களை குறித்து நீ பயந்து நீ அற்ப ஆயுசோடு போய் விடுவாய். ஆனால் இந்த இருமாப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ ஆண்டவருக்குள் வாழ்கிற போது உனக்கு மரணமும் கிடையாது, உனக்கு அழிவும் கிடையாது, உனக்கு முடிவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை தான் இந்த 12ஆம் ஞாயிறு நாம் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இதைத்தான் இயேசு ஆண்டவர் நாம் கொண்டிருக்க அழைப்பு விடுக்கிறார். எனவே தான் சீடர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இந்த அலைகளுக்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் இந்த சாவுக்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் இந்த உயிர் பயம், மரண பயத்திற்கு பயப்படுகிறீர்கள்? இன்னுமா தயக்கம், இன்னுமா சந்தேகம், இன்னுமா பயம்? இந்த பயத்திலிருந்து, இந்த மரண பயத்திலிருந்து, இந்த அச்சத்திலிருந்து வெளியேற வேண்டுமா? இதையெல்லாம் தாண்டி நாம் பைபிளை புரட்டி பார்க்கணும். இன்னைக்கு யோபு சொல்லுவார், இதெல்லாம் தாண்டி கடலுக்கு மேலாக, இன்னைக்கு உயிருக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எதையும் செய்வார், யாவற்றையும் செய்வார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது நாம் புதுப்படைப்பாக மாறுகிறோம். அப்படி இருக்க நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையே கிடையாது. அந்த ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு அந்த கடவுள் சொல்லுகிறார், உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. ஆண்டவர் சொல்றார் பாரு, அது அப்படியே நிக்கணுமா? நீ இருமாப்போடு நீ ஆண்டவருக்குள் வந்தினா உன் ஜெபம் கேட்கப்படா, உன் மன்றாட்டு கேட்கப்படா, நீ செலுத்துகின்ற பலிகள், நீ ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகள் எதுவும் கடவுளுக்கு உகந்ததாய் மாறாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. உனக்குள்ள அந்த இருமாப்பு இருக்குதா? அதை தூக்கி போடு. அந்த இருமாப்பு அதுதான் பல மனிதர்களை சாகடிக்கிறது. அதுதான் பல மனிதர்களுடைய வாழ்வை சூறையாடுகிறது. அதுதான் பல மனிதர்களுக்கு வாழ்வே மாயம். ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஒரு சிந்தனைக்குள் கடந்து போக செய்கிறது? பிரியமானவர்களே, இதை மட்டும் நாம் ஓரம் கட்டி வைக்கிற போது, ஒதுக்குகிற போது, பிரியமானவர்களே, இயேசு அனுபவத்திற்குள்ள, இறை அனுபவத்திற்குள்ள நாம் கடந்து போக முடியும். இயேசுவின் கூடவே இருந்த சீடர்கள்
இயேசுவின் பக்கத்திலேயே இருந்த சீடர்கள் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு இருமாப்புக்குள்ளதான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அதை கடந்து வர முடியவில்லை. எனவே தான் ஆண்டவர் கேட்கிறார், இந்த அலைகள் எதை குறிக்கிறது? உன் இருமாப்பை குறிக்கிறது. இந்த அலைகள் உன் தயக்கத்தை, உன் பயத்தை, உன் வாழ்க்கை போராட்டத்தை குறிக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல அலைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அந்த காற்றையும் கடலையும் அங்கே ஆண்டவர் நமக்காக சொன்ன வார்த்தைகள், இறையாதே, சும்மா இரு. இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. வேதத்தை வாசித்து பாருங்கள், விளக்கத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கடலை பார்த்து மட்டும் சொல்லவில்லை, அந்த அலையை பார்த்து மட்டும் சொல்லவில்லை, அந்த சீடர்களையும் பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, சும்மா இரு. இந்த உள்ளம், இந்த மனம் இறைந்து கொண்டிருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. எழுந்திருப்போமா? நம்ம எல்லாருமே எழுந்திருப்போமா? அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை அழித்த அந்த இருமாப், உங்களுக்குள் இருந்து குடும்பத்தை பிரிக்கிற, குடும்பத்தை அழிக்கிற, உறவுகளை பிரிக்கிற, உன் சந்தோஷத்தை ஏதோ அழிக்கிற, பாழாக்குகிற அந்த இருமாப்பு எல்லாம் மறைந்து போக வேண்டும். நிறைய பேர் கோயிலுக்கு வெளியில நிற்கிறீங்க, உள்ள வாங்க, இடம் இருக்குது, உள்ளே நல்லா காத்து வருது, ஃபேன்லாம் இருக்குது, உள்ள வாங்க. ஆலயத்துல பல இடம் இருக்கிறது, இந்த நடுப்பகுதிக்கு வெளியில அத்தனை பேர் நிற்கிறீங்களா, உள்ள வாங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல, சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, உள்ள கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. அப்படியே கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்துவோமா. குடும்பத்திலே நிம்மதி இல்லையா? குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லையா? கண்களை மூடி 2 கரங்களும் உயரணும். அரைகுறையா தான் உயர்ந்திருக்குது. அப்படியே கரம் உயர்த்து. இன்னைக்காவது வைக்கப்படாம கரம் உயர்த்துங்க. பாதி வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்கள். ஏதோ உங்கள் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல அலைகள், ஏதோ வியாபாரம், தொழில், வாழ்க்கை, படிப்பு, எதிர்காலம், குடும்பத்திலே தனிப்பட்ட நிம்மதி, குடும்ப அமைதி, இதெல்லாம் இல்லாம இருக்குதா? இன்னைக்கு கண்களை மூடி கரம் உயர்த்துவோம். ஆண்டவரே, ஏதோ என் இருமாப்பின் அலைகள் இந்த நாளிலே இந்த இடத்துல நிற்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பயந்து ஆண்டவரே நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது. 2ஆம் வாசகத்திலே பவுலடியா சொல்வது போல, மகனே, மகளே, கிறிஸ்துவின் பேரன்பு என்று உங்களையும் என்னையும் ஆட்கொள்ள வேண்டும். கரம் உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி அந்த கிறிஸ்துவின் பேரன்பு நம்மை ஆட்கொள்ளுகிற போது நமக்குள்ள இருக்கிற இருமாப்பின் அலைகள் இன்னைக்கு நின்றுவிடும். இந்த இருமாப்பின் அலைகள் ஓய்கிற போது, இந்த இருமாப்பின் அலைகள் இன்னைக்கு இந்த இடத்துல அமைதியாகிற போது உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். அப்படி கண்களை மூடி கரம் உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துல, ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு, ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுத்தங்கள், ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை வாட்டி வதைக்கிற இந்த உலகத்தின் கட்டுகள், உலகத்தின் போராட்டங்கள், உலகத்தில் எனக்கு புதிதாக ஏதோ எனக்கு விளங்காத இந்த வாழ்க்கையின் நிலைகள் என்று மறைந்து போக வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி கரம் உயர்த்துவோமா? ஆண்டவர் நம்மை புதுப்படைப்பாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்ம எல்லாருமாய் கரம் உயர்த்தி நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி, பலியாய் தந்தேன் பரிசுத்த மாணவரே. அப்பா, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, ஆண்டவரே, இந்த பணிமய மாத ஆலயத்துல கூடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும், ஆண்டவரே, கரமுயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற எல்லா இருமாப்பின் அலைகள், ஆண்டவரே, இந்த நாளிலே ஓய்ந்து போக வேண்டும், இந்த நாளிலே நின்று போக வேண்டும் என்று சொல்லி கரமுயர்த்தி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மாணவரே. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லாரும் சேர்ந்து, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. கரமுயர்த்தி மீண்டுமாய், ஆவியானவரே, பயத்திலிருந்து விடுதலை பெற என் ஆற்றல் ஆனவரே, உன் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து வெளியே வர ஆவியானவரே, வெட்க
எல்லாரும் வாயை திறந்து என்னாச்சல் ஆனவரே. வாழ்க்கை ஏதோ குழப்பமா, வாழ்க்கையிலே ஏதோ தோல்வியா, கரமுயர்த்தி ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு புது வாழ்வு ஆண்டவரே, நான் புது பிறப்பாக மாறணும், என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே, எனக்கு அரணும் மீட்பும் நீரே என்று சொல்லி இதோ நமக்குள் இருக்கிற எல்லா இருமாப்பும், எல்லா அழுத்தங்களும், எல்லா கலக்கங்களும் இதோ விலகி போகும்படியா கரமுயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே என்னாச்சல் ஆனவரே. சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறி போக ஆவியானவரே ஆண்டவரே புது பலன் பெற்றுக்கொள்ள என்னாச்சல் ஆனவரே. நோய்கள் தடைகள் கட்டுகள் மாறும்படியா ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. என் சொல் செயல் மாறி புது மனுஷனாய் மாற வாயை திறந்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவே ஆவியானவரே, என் உள்ளத்தில் உறைபவரே, என் உள்ளத்தை மாற்றுகிற தெய்வமே ஆவியானவரே, ஆவி வாயை திறந்து சத்தமா ஏதோ புது பலன் உண்டாகும்படி, ஏதோ புதிய மனுஷராய் மாறும்படி, உங்களுக்குள்ள புது தெம்பு உண்டாகும்படியா, புதிய ஆற்றல் இறங்கும்படியா ஆண்டவரே உங்களை ஆட்கொள்ளும்படியா. மகனே மகளே, ஏதோ உலகத்தை குறித்து வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா, ஏதோ குடும்ப கஷ்டங்களை குறித்து, குடும்பத்தின் அழிவுகளை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உயிர் கொடுத்த தெய்வம் நீ, உருவாக்கிய தெய்வம் நீ ஆண்டவரே, வழிநடத்துகிற தெய்வம் நீ ஆண்டவரே, ஆளுகை செய்கிற தெய்வம் நீ ஆண்டவரே, என் உயிரை படுகொலியில் இருந்து பாதுகாக்கிற தெய்வம் நீ. எனக்காக காற்றையும் கடலையும் ஆண்டவரே இறையாது ஏதோ அமைதியா இரு என்று சொல்லி அடக்கிய தெய்வம் நீ. அப்படியா என் உள்ளத்தில் இறைந்து கொண்டிருக்கிற, என் உள்ளத்தை வாட்டி வதைக்கிற ஆண்டவரே, என் வாழ்விலே பதில் தெரியாத எல்லா சூழ்நிலைகளிலிருந்து என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உருமாற்றும் ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கிற எல்லா தீமைகளையும் ஆண்டவரே வேறு இருக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி மார்போடு கரமணைத்து ஆவியானவரே, உள்ளத்தில் இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள், உள்ளத்தில் இருக்கிற அழுத்தங்கள், உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான பய உணர்வுகள், உங்கள் உள்ளத்தை பாதிக்கிற இந்த உலகத்தின் சித்தாந்தங்கள் வெளியேறட்டும். அன்பின் பரலோக பிதாவே, மார்போடு கரமணைத்து ஆண்டவரே இதயத்தை, உள்ளத்தை ஆண்டவரே, உடலை, ஆன்மாவை, இந்த உலக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த பங்கு மக்கள், பங்கு குடும்பங்கள், இந்த மாலை பலியில் பங்கெடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா அழுத்தங்கள், இருமாப்புகள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தினுடைய அந்தகாரங்கள், இந்த உலகத்தின் ஈர்ப்புகள், இந்த உலகத்திலே இவர்கள் தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா நிலைகளிலிருந்து ஆண்டவரே இவர்களை வாட்டி வதைக்கிற பய உணர்வுகள், இந்த உலகத்திலே இவர்கள் சந்திக்கிற உலகத்தின் போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே இந்த நாளிலே விடுதலை தந்து இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீரே வலிமையார், நீரே வெற்றி வீரரார், நீரே இவர்களுக்காக என்னாலும் ஏதோ பரிந்து பேசுகிற, இவர்களோடு வாழக்கூடிய, இவர்களோடு தங்கி ஆற்றக்கூடிய, தேற்றக்கூடிய தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவர்களை தாங்கிக் கொள்ள, ஏதோ பொறுப்பெடுத்துக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடுணை இல்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த உணர்வோடு விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
இன்னுமா பயப்படுகிறீர்கள், இன்னுமா அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட நம் ஆண்டவரிடம் நம் வாழ்வில் இருக்கிற பேரலைகள், நம்மை அழிக்கக்கூடிய இந்த உலகத்தின் எருமாப்பு என்னும் எல்லா விதமான அலைகளையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்தும்படியாய் நம் தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பே உருவான இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். காற்றையும் கடலையும் அடக்கும் ஆற்றல் கொண்ட இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை எம் திரு அவை தலைவர்கள் உணர்ந்து இறைமக்களின் நம்பிக்கை, ஆன்ம, சமூக, பொருளாதார வாழ்வினை பாதிக்கும் அனைத்து தீமைகளையும் எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டவர்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மக்கள் பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்து பணியில் அமர்த்திய மக்களின் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருக்கவும், சுயநலங்களையும் கட்சி வேறுபாடுகளையும் கடந்து மக்கள் பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காகவும் எம்முடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்களுடைய பங்கிலும் எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு மேலோங்கி இருக்கவும், புனித பவுல் சொல்வது போல நாங்கள் எங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வர்களாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், கடந்த நாட்களிலே கள்ள சாராயத்தினால் மரித்து போன அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களை இழந்து தவிக்கிற அனைத்து குடும்பங்கள், வாழ்வாதாரத்தை இழந்து போன குடும்பங்கள், மேலுமாய் பலவிதமான அகால மரணங்கள் தமிழக தேசத்திலே, இந்தியாவிலே வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் மதுவை தேடி, உலக இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே அழியாத இன்பம், இறை அனுபவம், இயேசு அனுபவத்தை, கடவுள் அனுபவத்தை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஊடகத்தின் அலைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் அழித்து கொண்டிருக்கிற வேளைகளே, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஊடகத்தின் பின்னால், உலகத்தின் பின்னால், அழிவின் பின்னால் செல்லாதபடிக்கு ஆண்டவரே நீரே தடுத்து நிறுத்தும்படியால் இவர்களுக்குள் நீரே உமது புதுப்பிக்கும் ஆவியை, உயிரளிக்கும் ஆவியை, மாற்றம் கொடுக்கும் ஆவியை, உருமாற்றும் ஆவியை கொடுத்து கிறிஸ்துவின் பேரன்பை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டு புது படைப்பாய் மாற இந்த பலி உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உமது பேரன்பினால் நாங்கள் உந்தப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக அல்ல எங்களுக்காக இறந்த உமக்காகவே நாங்கள் வாழும்படியாய் இந்த உலகத்தின் தீய குணங்களிலிருந்து இருமாப்பிலிருந்து எங்களை விடுவிக்கிற தெய்வம் நீரே. இதை உணர்ந்தவர்களாய் விண்ணவரோடும் மன்னவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி உம்மை பாடி துதிப்பதாவது: மண்டியிடுவோம், பலிபீடத்தை நோக்குவோம். உள்ளத்தில் இறைந்து கொண்டிருக்கிற இருமாப்புகள், நம் உள்ளத்தை அழுத்துகிற இந்த உள்ளத்தில் இருக்கிற பய உணர்வுகள், சாவுக்குரிய பயங்கள், சாவுக்குரிய நோய்கள், இந்த உலகத்தின் அழுத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் எழுந்தள்ளி வரப்போகிற நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சீடர்களாக அல்லாமல் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற தெய்வம், அவரே எனக்கு வலிமை, அவரே எனக்கு பாதுகாப்பு, அவரே எனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம், அவரே என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் நற்கருணையில் நம்மை தேடி வருகிறார். மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, ஏதோ நானே உன்னை கரம் பிடித்து உன் வலக்கரத்தை பற்றி பிடித்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம் நானே என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணையாய் நம்மை தேடி வருகிறார். தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆண்டவரே, இந்த மாலை வெளியில் பங்கெடுத்து செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே உமது பேரன்பால் ஆட்கொண்டு உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு என்னும் அலைகளை ஆண்டவரை அழித்து நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை உம்மோடு இணைந்திருக்க அருள் தாரும். இன்றைய நாளிலே சிறப்பாக பிறந்த நாள் அன்றியாக ஜெபிக்கிற ஜெரால்டு ராஜ்குமார், இவரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பணி உயர்வு கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றியாகவும் ஆண்டவரை சிறப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாள் கொண்டாடும் ரூபினா இவருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் குடும்பத்தில் உள்ள அமலமேரி, லூர்துநாதன், ரீனா, வாணி, இன்ஃபன்ராஜ் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், மார்கரெட் உடைய கணவர் ஆண்டனி சாமிக்கு ஆண்டவரே அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், இன்னமும் பூரண சுகம் பெற்று ஆண்டவரை முழு பலத்தோடு இவர் வாழ இந்த குடும்பத்தை நீரே ஆட்கொண்டு பாதுகாப்பீராக. மேலுமாய் ஆண்டவரே, நாளிலே நாங்கள் இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிற பிளமின் ராஜ், ரோஸ், சந்தனமேரி, பெரும்பண்ணையூர் அன்னம்மாள், ஜோசப் ராஜ், அன்னம்மாள், சாந்தா, தனவாய்புரம், ஞானசெல்வம், ராசையா, மரிய பிரான்சிஸ், இந்த ஆத்துமாக்களையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து உழைமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித பணிமை அன்னை, புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் எல்லாருமா எழுந்திருப்போம். எழுந்து நின்று ஏதோ நாம் கடவுளுடைய அருகில் இருக்க, அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாட, ஜெபிக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்னுமா நம்பிக்கை இல்லை? இன்னுமா அச்சத்தோடு இருக்கிறீர்கள்? ஏதோ காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட அந்த ஆண்டவர் நமக்காக எதையும் செய்கிற தெய்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நமக்காகவே வாழ்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் மன்றாடி செபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக, மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து சிறப்பாக எங்கள் உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு, மரண பயம், எங்களை அழிக்கக்கூடிய எல்லா நோய் நோக்காடுகள், வாதை உபத்திரவங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை செய்து ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற தீங்கற்ற நல்வாழ்வையும்
ஆண்டவரே, உமது வருகைக்கு முன்னால் நாங்கள் உரிமையோடு மகிமையோடு மாட்சிமையோடு நின்று உமது ஆட்சியையும் வல்லமையையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய மக்களாய் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஏதோ எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் நாங்கள் கடந்து ஏதோ நீர் கொடுக்கிற அமைதியை நிம்மதியை நாங்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இன்னுமா அஞ்சுகிறீர்கள், இன்னுமா பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி நானே கூடவே இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன். உன் பயத்தை, உன் மரண பயத்தை, உன்னை சாவுக்கு அழுத்தக்கூடிய அந்த இருமாப்பு என்னும் அலைகளை அடக்கவே உன் உள்ளத்தை தேடி நான் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்தலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
வரும் வார நாட்களுக்கான திருவழிபாட்டு நிகழ்வுகள். ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. வானவர் கீதம், நம்பிக்கை அறிக்கை உண்டு. ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொதுக்கால வார திருப்பலி. 26ஆம் தேதி புதன்கிழமை பொதுக்கால வார திருப்பலி. 27ஆம் தேதி வியாழக்கிழமை அலெக்சாந்திரியா நகர் புனித சிறில் ஆயர் மறைவல்லுனர். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ரெனியூஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு. 29ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா. வானவர் கீதம் உண்டு. உத்தமனூர், புதூர், துறையூர் பங்குகளின் திருவிழா. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. ஞாயிறு அறிவிப்புகள், சிறப்பு அறிவிப்புகள். பிரியமானவர்களே, பங்கு தந்தையின் சார்பாக மாலை திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம். வரக்கூடிய புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். வரும் வியாழக்கிழமை 27/6/2024 அன்றைய மாலை திருப்பலி மாதா தொலைக்காட்சிக்கான திருப்பலியாக அமையும். இத்திருப்பலியானது மாதா டிவியில் 2/7/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த ஒளிபரப்பிற்கான மொத்த தொகை ரூபாய் 8000. இது லூர்து டிவி வழியாக நாம் ஒளிபரப்பு செய்வதால் இது 8000 தான். மாதா டிவி நிறுவனத்தார் வந்தால் 25,000 செலவாகும். ஆகவே பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக இதை நாம் செய்வதால் நம்முடைய தந்தை ஏலாக்குறிச்சியில் இருந்ததுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கே ஒளிபரப்பு செய்வார்கள். அதனால் இது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு ஸ்லாட் நமக்கு பெரம்பலூர் பனிமய மாதாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த முழு திருப்பலியை உபயம் செய்ய வேண்டும் என்றால் 8000 ரூபாய் ஒரே குடும்பம் கூட எடுத்துக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் ரூபாய் 500க்கு மேல் திருப்பலிக்கான உபயத்தை நீங்கள் உங்கள் கருத்துகளோடு கொடுக்கிற போது அந்த கருத்துகளும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் முழுசாக கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல, ரூபாய் 500 கொடுக்கலாம் உபயமாக. அல்லது ஒரு குடும்பம் பிறந்த நாள் நன்றியாக, திருமண நாள் நன்றியாக, அல்லது இறந்தவர்களுடைய நினைவாக ஒரு திருப்பலியை கூட முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட தேவைகள் இருப்பவர்கள் அல்லது உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பங்கு தந்தையை நேரில் சந்தித்து உங்களுடைய பெயரை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த வருடத்திற்கு முழுவதுமாக நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் அன்போடு பாசத்தோடு நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கிலே நமக்கு நம்முடைய பங்கின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் மருத்துவமனை புனரமைப்பு பணி வேலைகள் அல்லும் பகலும் நடந்து கொண்டிருக்கிறது. மறைமாவட்ட ஆயர், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பங்கு தந்தை அனைவருமே அதனுடைய மறுரூபமான ஒரு நிலைக்கு வர வேண்டும், மீண்டுமாய் இயங்க வேண்டும் என்று சொல்லி நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக ஜெபியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் பனிமய மாதா வழியாக சிறப்பாக ஜெபியுங்கள். மாதா மேலே ஒரு தீவிரமான ஒரு பாசத்தோடு தான் அந்த பில்டிங்கே மாதா கலரில் தான் வரும்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் தான் அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பனிமயம் அந்த நீல கலர் மாதாவுடைய கலர். ஆகவே அது பங்கினுடைய அடையாளம். ஆகவே நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் இந்த பெரம்பலூர் பங்கில் நிறைய மருத்துவர்கள், செவிலியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை எல்லாம் தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் சந்தியுங்கள், என் சார்பாக அவர்களை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அவர்கள் தொடக்கத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம மீண்டுமாய் அதை புனரமைப்பு செய்து மீண்டுமாய் அதை நாம் இயக்குவோம். எத்தனையோ மக்கள் அதில் அதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். மீண்டுமாய் நாமும் அதற்கு உதவி செய்வோம். அதை நாம் மீண்டுமாய் கட்டி எழுப்புவோம். அதற்கு உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உடனிருப்பும் தேவைப்படுகிறது. ஆகவே அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல பிரியமானவர்களே, நமக்கு நிறைய அறைகள் உண்டு, நிறைய பெரிய பெரிய ரூம்.
ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய அறைகள் இருக்கிறார். ஆகவே வயதானவர்கள், குடும்பத்தில் வைத்து பார்த்து கொள்ள முடியாதவர்கள், பென்ஷனர்ஸ், இப்படி பணம் இருக்குது ஃபாதர் ஆனால் எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு கஷ்டப்படுகிற சூழ்நிலை இருந்தால் வரக்கூடிய மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஹோலி கிராஸ் காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் வர இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்த பிறகு இப்படி முதிர்ந்த வயதில் இருப்பவர்கள், நீண்ட நாள் நோயாளிகளை வைத்து பராமரிக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கான அந்த ஒரு சேவை அங்கே தொடங்கப்படும். அவர்களுக்கான முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட சேவைகள் வேண்டுமோ அதற்கான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். ஆகவே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களிடம் இதை அறிவித்து நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்காக ஜெபியுங்கள். அதே போல அந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளும்படியாய் பங்கு தந்தையின் சார்பாக உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடுவோம். நாம் நிற்பதும் நடப்பதும் ஆண்டவருடைய கிருபை. இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய பேரன்பினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த புண்ணியமோ நாம் செய்த தர்மமோ அல்ல, ஆண்டவருடைய பேரன்பு தான் நம்மை உயிரோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் நாம் வாழ்வோம், அது உறுதி. எனவே தான் ஆண்டவர், ஏதோ இன்னும் நம்பிக்கை இல்லையா, இன்னும் பயப்படுகிறீர்களா, நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இனி நீங்கள் தனிமையில் அல்ல, வெறுமையில் அல்ல, பயத்தில் அல்ல, இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். அதன் வெளிப்பாடாக நற்கருணையிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை காக்க, அவரோடு இணைந்து வாழ நன்றியோடு அவரை மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஓட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு இணைந்து மகிழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி
எமது பங்கின் பாதுகாவலியான புனித பனிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.